பாப்பாவோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு பட்டு பாவாடை சட்டை வியர் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க. பாப்பாட்ட பட்டு பாவாடை சட்டை இல்லை. அதுக்காகவே நான் ஒரு சாரியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். அந்த சாரியில் தான் பட்டு பாவாடை சட்டை லுக் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு க்ரியேட் பண்ண போகிறோம். இது முந்தின நாள் நைட்டு தான் ரெடி பண்ண ட்ரெஸ்ஸு. பாப்பாக்காகவே நைட் ஃபுல்லாக முழிச்சிருந்து இந்த மாதிரி ஒரு ப்ளீட்டட் மேக்ஸி மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு மேலே ஒரு ஓவர் கோட்டு யூஸ் பண்ணோன்னா பட்டு பாவாடை லுக் வந்துடும். மோஸ்ட்டாக சின்ன பிள்ளைங்க பட்டு பாவாடை வியர் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அதில் இருக்க ஹூக்கை ஃபிக்ஸ் பண்ண கஷ்டப்படுவாங்க. அப்படியே நம்ம எலாஸ்டிக் வச்சு கொடுத்தா கூட எலாஸ்டிக் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இடுப்பு பக்கத்தில் ரொம்ப டைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரெஸ்ஸை விடிய ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். காலையில் எழும்பும்போது பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சரியான வயிறு வலி. ஸோ பாப்பா ஃபங்க்ஷனுக்கு போகலை. கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணாலும் இந்த ட்ரெஸ்ஸை சண்டே பாப்பா சர்ச்சுக்கு வியர் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்களோட ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண நீங்கள் லேர்ன் பண்ணணும். நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க.